மகாபாரதம் ஆதிபருவம். உபபருவம் 12. சுயம்வர பருவம். திரௌபதி சுயம்வரம் மற்றும் அர்ஜுனனின் அற்புத வில்வித்தை வெற்றி. பாஞ்சால நாட்டின் தலைநகரமான காம்பிலியத்திற்கு பாண்டவர்கள் அந்தணர்கள் வேடத்தில் வந்து சேர்ந்தனர். சுயம்வர மண்டபம் தேவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உலக நாடுகளின் தலைசிறந்த மன்னர்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தனர். துரியோதனன், கர்ணன், சல்யன், சிசுபாலன் மற்றும் ஜராசந்தன் போன்ற மாவீரர்கள் முன்னால் அமர்ந்திருந்தனர். மண்டபத்தின் நடுவே ஒரு உயரமான தூணில் ஒரு மீன் வடிவிலான எந்திரம் வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. அந்த தூணின் கீழே ஒரு பெரிய நீர்க்குளம் இருந்தது. மன்னன் துருபதன் அங்கிருந்தவர்களுக்கு ஒரு கடினமான சவாலை அறிவித்தார். யார் ஒருவன் கீழே இருக்கும் நீர்க்குளத்தில் தெரியும் மீனின் நிழலை பார்த்து மேலே மிக வேகமாக சுழலும் மீனின் கண்ணை ஒரே அம்பால் துளைக்கிறானோ அவனுக்கே எனது மகள் திரௌபதி மாலையிடுவாள் என்றார். ஒவ்வொரு மன்னராக தங்களது திறமையை காட்ட முயன்றனர். பலர் வில்லை கூட வளைக்க முடியாமல் அவமதிக்கப்பட்டு அமர்ந்தனர். கர்ணன் மேடைக்கு வந்தபோது அவனது ஆற்றலைக் கண்டு அனைவரும் அஞ்சினர். ஆனால் திரௌபதி எழுந்து நான் ஒரு சூதனை தேரோட்டி மகனை மணக்க மாட்டேன் என்று தடுத்து நிறுத்தினாள். கர்ணன் மிகுந்த அவமானத்தோடு வில்லை கீழே வைத்துவிட்டு தனது இடத்திற்கு திரும்பினான். மண்டபம் மயான அமைதியில் மூழ்கியது. ஒரு வீரனும் இல்லையா இந்த உலகில் என்று துருபதன் கலங்கியபோது அந்தணர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் எழுந்து வந்தான். அவன் அர்ஜுனன். மற்ற மன்னர்கள் ஏளனம் செய்தனர். பல நாட்டு மன்னர்களால் முடியாதது ஒரு அந்தணச் சிறுவனால் எப்படி முடியும் என்று கிண்டல் செய்தனர். அர்ஜுனன் வில்லை தொட்டு வணங்கினான். அவன் நீர்க்குளத்தை கூர்ந்து நோக்கினான். அவனது கவனம் முழுவதும் அந்த மீனின் கண் மீது மட்டுமே இருந்தது. அவன் அம்பை எய்தான். அம்பு விற்றென்று பாய்ந்து சுழலும் மீனின் இடது கண்ணை துளைத்தது. மீன் அருந்து கீழே விழுந்தது. மண்டபம் அதிர்ந்தது. திரௌபதி புன்னகையுடன் வந்து அர்ஜுனனுக்கு சந்தோஷமாக மாலையிட்டாள். மன்னர்கள் ஆத்திரமடைந்தனர். ஒரு அந்தணனுக்கு துருபதன் தனது மகளை தருவதா என்று சண்டைக்கு வந்தனர். அர்ஜுனனும் அவனுக்கு துணையாக பீமனும் திரௌபதியை பாதுகாத்தனர். பீமன் அங்கிருந்த ஒரு மரத்தையே பிடுங்கி போர் புரிந்தான். கிருஷ்ணர் அங்கே இருந்தார். அவர் அர்ஜுனனை தெரிந்து கொண்டு மற்ற மன்னர்களை தடுத்து நிறுத்தினார். மகிழ்ச்சியுடன் திரௌபதியை அழைத்துக் கொண்டு பாண்டவர்கள் குந்தி தங்கியிருந்த இருப்பிடத்திற்கு வந்தனர். தாயே, இன்று நாங்கள் ஒரு மாபெரும் பிச்சையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று நகைச்சுவையாகச் சொன்னார்கள். உள்ளிருந்த குந்தி எதையும் பார்க்காமல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டாள். குந்தியின் வாக்கு ஒருபோதும் வீணாகாது. அந்த ஒரு சொல் பாண்டவர்களின் வாழ்வை ஒரு புதிய திசைக்கு மாற்றியது. திரௌபதி 5 பேருக்கும் மனைவியாக வேண்டிய ஒரு தர்ம சங்கடம் அங்கே உருவானது. அடுத்த உபபருவத்தில் வைவாகிக பருவம் மற்றும் பாண்டவர்கள் திரௌபதியை முறைப்படி மணந்தது பற்றி விரிவாக காண்போம்.